ஏற்கனவே இந்த அனௌன்ஸ்மெண்ட் பத்தி வீடியோ போட்டிருக்கேன். யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழி விண்ணப்பத்தின் போது சான்றிதழ் எண்ணை தவறாக பதிவு செய்த தேர்வர்கள் கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு சான்றிதழை சமர்ப்பிக்கும் போது கடிதம் ஏதும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது சர்டிபிகேட் நம்பரை தப்பா கொடுத்துருப்பீங்க. இப்போ அப்லோட் பண்ணும்போது மன்னிப்பு கடிதம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே கேள்வி கூட கமெண்ட்ல சில பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ஆக்சுவலாக அதுக்கு மன்னிப்பு கடிதம் வைக்கணும். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, டிஎன்பிசி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படி வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழி விண்ணப்பத்தின் போது தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மூலம் விண்ணப்பித்த தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் மற்றும் இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் இரண்டையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது டைப்ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ரொவிஷனல் வச்சிருப்பீங்க. இப்ப ஒரிஜினல் உங்கள்கிட்ட வந்திருக்கும். இப்ப ஒரிஜினல் வைக்கிறதா இல்ல ப்ரொவிஷனல் வைக்கிறதா, இதே கேள்வியை கமெண்ட்ல என்ன கேட்டிருந்தீங்க. பழைய ரூல்ஸ் படி டிஎன்பிசி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நீங்க ப்ரொவிஷனல் நம்பர் கொடுத்திருந்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க ப்ரொவிஷனல் வச்சாலும் வைக்கலாம், இல்ல ஒரிஜினல் சர்டிபிகேட் அப்லோட் பண்ணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் அனைவரும் ஓட்டுநர் உரிமம், கண் பார்வை தகுதி சான்றிதழ் அதாவது ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட், வாகன தொழில்நுட்ப செயல்பாடுகள் குறித்த அடிப்படை அறிவு தொடர்பான சுய உறுதிமொழி அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் ஆகியவற்றை பதிவேற்றம் செய்ய வேண்டுமா? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைசன்ஸ், ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வந்து அப்லோட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணவங்க மட்டும்தான் லைசன்ஸ், ஐ ஃபிட்னஸ் சர்டிபிகேட், அப்புறம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் அதாவது லைட்டு இல்லைன்னா ஹெவிக்கு, அடுத்தது ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிபிகேட், செல்ஃப் டிக்ளரேஷன் சர்டிபிகேட் இதை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாமா அப்படிங்கிற கேள்விக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணையவழி விண்ணப்பத்தின் போது தெரிவித்த வகுப்பு சான்றிதழ், தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் பிழைகளை சரி செய்து புதிய சான்றிதழை சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்புறம் பிஎஸ்டி சர்டிபிகேட் இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை நீங்க சரி பண்ணி இப்ப புதுசா நீங்க சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இது அடுத்த அனௌன்ஸ்மெண்ட். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அறிக்கை தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்ட பட்டயம், பட்டய படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அறிக்கை தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்ட பட்டயம், பட்டய படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேர்வர்கள் அறிக்கை தேதிக்கு முன்னர் பட்டயம், பட்டய படிப்பு, முதுகலை பட்டப்படிப்பு பெற்றதற்கு ஆதாரமாக அறிக்கை தேதிக்கு முன்னர் வழங்கப்பட்ட தற்காலிக அதாவது ப்ரொவிஷனல் பட்டய படிப்பு, முதுகலை பட்டய படிப்பு சான்றிதழ் அல்லாத ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியலை பதிவேற்றம் செய்யலாம். இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். என்னன்னா, நீங்க அப்ளை பண்ணும்போது டிப்ளமா, டிகிரி இதுக்கு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப அப்லோட் பண்ணும்போது அதே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தான் வைக்கணும். இப்ப உங்கள்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தா நீங்க அதை வைக்க தேவையில்லை, அதை வைக்கவும் கூடாது. அடுத்தது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அறிக்கை தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்ட தட்டச்சு அதாவது டைப்ரைட்டிங், சுருக்கெழுத்து அதாவது ஷார்ட்ஹேண்ட் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அறிக்கை தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்ட தட்டச்சு, சுருக்கெழுத்து சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படாது. தேர்வர்கள் அறிக்கை தேதிக்கு முன்னர் தட்டச்சு, சுருக்கெழுத்து தேர்ச்சி பெற்றிருப்பின் தேர்வு முடிவுகள் அறிக்கை தேதிக்கு முன்னர் வெளியிடப்பட்டதற்கான ஆதார சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும்.
இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்டு இந்த சர்டிஃபிகேட்டோட டேட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்கு பிறகு இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி தான் இருக்கணும். அப்படி பிறகு இருந்துச்சுன்னா அது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளுக்கு உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர் பதவிகளுக்கு உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை கணினி வழித்துறை சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பிறகு நடைபெறும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்டெல்லாம் அப்லோட் பண்ண பிறகு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் யார் இஷ்யூ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர் இவங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு எந்த மாதிரி ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. கமெண்ட்ல இன்னைக்கு ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாரு. என்ன டவுட்ஸ் கேட்டிருந்தாரு அப்படின்னா மார்பு அளவு மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் வேற சர்டிஃபிகேட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாயார் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாயார் பெயரை குறிப்பிட்டு பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது உங்கள் ஃபாதர் நேமில் மட்டும் இல்லை, உங்கள் மதர் நேம்லேயும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அது ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வகுப்பு சான்றிதழில் அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தேர்வரின் பெயர் அதாவது உங்கள் நேம், தந்தை பெயர் தவறாக இருப்பின் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா அப்படிங்கிறதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா வகுப்பு சான்றிதழில் தேர்வரின் பெயர், தந்தை பெயர் தவறாக இருப்பின் சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்கள் நேமோ இல்லை ஃபாதர் நேமோ தவறாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா மாவட்ட பிரிவிற்கு முன் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படுமா? அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட பிரிவிற்கு முன் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா முதல்ல ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இப்போ அந்த டிஸ்ட்ரிக்டை பிரித்து நீங்கள் இப்போ வேறு டிஸ்ட்ரிக்டில் போயிருப்பீங்க, அது ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே கேள்வியை கமெண்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார். என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா அவர் ஏற்கனவே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருக்கும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தார், இப்போ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் மாறிட்டார், அது ஓகேவான்னு கேட்டார். அது ஓகே தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்படாத தமிழ் வழியில் கல்வி பயின்ற சான்றிதழ் அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் பதிவேற்றம் செய்யலாமா? அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்படாத தமிழ் வழியில் கல்வி பயின்ற சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் வாங்காமல் டைரெக்டாக நேராக வாங்கியிருந்தீங்கன்னா அதை அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அப்லோட் பண்ணலாம். இது மாற்றுத்திறனாளிக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் அந்த சர்டிஃபிகேட்டை டிஎன்பிசி வெப்சைட்டில் எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே ஃபார்மேட்டில் தான் அப்லோட் பண்ணணும். சர்டிஃபிகேட்டில் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபாதர் இல்லை மதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. அவங்க ஃபோட்டோவும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது எத்தனை சதவீதம் இருக்கணும்னு மென்ஷன் ஆகிருக்கணும். சர்டிஃபிகேட் இஷ்யூவிங் அத்தாரிட்டி யாருன்னா டிஎன்பிசி வெப்சைட்டில் அந்த ஃபார்மேட்டில் யார் இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்களோ அவங்க தான் அதை இஷ்யூ பண்ணியிருக்கணும்.
உங்கள் ஐடி கார்டோ இல்லை உங்கள் உதவிகள் பதிவு புத்தகம் பாஸ்புக்கு இது அக்செப்ட் ஆகாது. முதல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இணைய வழியில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் இல்லை தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், இதில் கையொப்பம் மற்றும் அலுவலக முத்திரை, அதாவது சிக்னேச்சரும் ஆஃபீஸிலும் பெற வேண்டுமா அப்படின்னு இருக்குது. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இணைய வழியில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் தமிழ் வழி கல்வி பயின்ற சான்றிதழில் கையொப்பம் மற்றும் அலுவலக முத்திரை பெற தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிக்னேச்சர் தேவையில்லை, ஆஃபீஸிலும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டு. இப்போ இதை பற்றி பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு என உள்ள இணைய வழியில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் இல்லை தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாமா அப்படின்ட்டு. அதாவது இப்போ ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா அதில் சில சர்டிஃபிகேட்டில் சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு போட்டு எந்த சைனும் எந்த சீலும் எதுவுமே இல்லாமல் இருக்கும். அது அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடு என உள்ள இணைய வழியில் பெறப்பட்ட சான்றிதழ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதாவது சிக்னேச்சர் நாட் வெரிஃபைடுன்னு போட்டு வந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ண முடியாது, அது ரிஜெக்ட் ஆகும். அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வர்கள் முறையான மின் கையொப்பமிட்ட, அதாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் மின் கையொப்பமிட்ட இணைய வழியில் பெறப்பட்ட வகுப்பு சான்றிதழ் இல்லை தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அதில் டிஜிட்டல் சைன் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, ஆன்லைனில் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்கன்னா அது ஓகேவா, அதை அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு டிஎன்பிசி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நேற்று டிஎன்பிசி வெளியிட்ட அறிவிப்பு. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஎன்பிசியில் வெப்சைட்டில் என்ன ஃபார்மேட்டில் இருந்துச்சோ அதே ஃபார்மேட்டில் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக உங்கள் நேமு, நீங்கள் படித்த கிளாஸு, அப்புறம் கம்ப்ளீட் பண்ண இயரு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்டில் இந்த ஃபார்மேட்டில் யார் சைன் பண்ணணுமோ அவங்க தான் சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த சர்டிஃபிகேட்டில் ஸ்கூல் இல்லைன்னா காலேஜ் இதோடைய சீல் அப்புறம் டேட்டு ரெண்டுமே கம்பல்சரியாக இருக்கணும். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் இந்த சீலும் டேட்டும் இருக்காது. இதுதான் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு உள்ள பிஎஸ்டிஎம் ஃபார்மேட்டு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வேறு ஸ்கூலில் படிச்சிருந்தா கூட எந்த இயர் படிச்சிங்களோ அந்த இயர் எல்லாத்துக்குமே நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 10th வரைக்கும், இல்லை +2 குவாலிஃபிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தா +2 வரைக்கும் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வைக்கணும். இது டிப்ளமா, டிகிரி இவங்களுக்கான உள்ள ஃபார்மேட்டு. நீங்கள் டிப்ளமா குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு டிப்ளமாவுக்கும் வாங்கணும், ஸ்கூலுக்கும் வாங்கணும், ரெண்டுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி யூஜி டிகிரிக்கோ இல்லை பிஜி டிகிரிக்கோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது 10th வரைக்கும் வாங்கணும், +2க்கும் வாங்கணும், அதுக்கு பிறகு யூஜி பிஜி ரெண்டுமே வாங்கணும். நீங்கள் 10th குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணி ஆனால் எக்ஸ்ட்ராவாக இந்த டிகிரியெல்லாம் காட்டியிருந்தீங்கன்னா அந்த டிகிரிக்கு தேவையில்லை. எந்த குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு சப்மிட் பண்ணணும்.